ஏன் நம்ம யூஸ் பண்ற சோப்ஸ்லாம் டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல இருக்குன்னு தெரியுமா? லைக் ரெட், பிங்க், கிரீன், ஒயிட் இந்த மாதிரிலாம். இதெல்லாம் சும்மாலாம் பண்ணல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கலர் சைக்காலஜியே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த லைஃப் பாய் சோப்பை எப்படி அட்வர்டைஸ் பண்ணாங்க? बंटी तेरा साबुन स्लो है क्या? இப்படிதான் கரெக்டா? ஏன்னா பீப்புள் கிட்ட ரெட் கலரை ஹைஜீன்னு ப்ரமோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வேணாம், எனக்கு நேச்சுரலாக வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக பச்சை கலரா இந்த மாதிரி ஹமாம், மெடிமிக்ஸு, ஈரில் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணாங்க. பேசிக்காகவே க்ரீன்னா ட்ரஸ்ட் அண்ட் நேச்சர். அண்ட் நெக்ஸ்ட்டாக மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் இந்த பியூட்டியை ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இந்த செலிபிரிட்டிஸ்லாம் வச்சு இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் பண்ணி ப்ரமோட் பண்ணது தான் இந்த லக்ஸு. பிங்க் கலரில் இருக்கும். பேசிக்காக பிங்க் கலர்ன்றது லக்ஸுரி, பியூட்டி, முக்கியமாக ஃபெமினிட்டியை குறிக்கும். லாஸ்ட்டாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற பீப்புளுக்கு ஒயிட் கலரை ப்ரிஃபர் பண்ணாங்க. ஏன்னா ஒயிட் கலர்ன்றது பேசிக்காக ஜென்டில் அண்ட் சாஃப்டை தான் குறிக்குது. அதனால வந்தது தான் இந்த மாதிரி டவ், சிந்தால் இந்த மாதிரி சோப்ஸ்லாம் மார்க்கெட் பண்ணாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா சோப்புமே ஹிந்துஸ்தான் யூனிவரோட தான். இதில் நான் எல்லா சோப்புமே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.